முருகனை மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் மாற்றி கிழக்கு நோக்கி வைத்து நமக்கு தலைக்கு மேலே முருகன் இருப்பது மாதிரி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறந்ததுன்னு போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் முருகனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான மலர்களால் அர்ச்சனை பண்ணும்போதோ இல்லை அதை அணிவிக்கும் போதோ அதற்கான பலனே தனி. ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜாப்பூ அணிவித்து வழிபட்டு வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம், உயர் பதவிகள், வருமானம் கிடைக்கும். திங்கட்கிழமையில சம்பங்கி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நலம் தரும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அரளிப்பூவால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு. புதன்கிழமை அன்னைக்கு மறிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. வியாழக்கிழமை அன்று சந்தன மாலை அணிவித்து வழிபட வேண்டும். எந்த மாலை அணிவித்து முருகனை வழிபாடு செஞ்சாலும் முருகன் கழுத்துல வெற்றிவேர் மாலை இருக்கும்படி வைத்து வழிபடுங்கள். வெற்றிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவி முருகனுக்கு அணிவித்து வழிபட்டால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இல்லைனா வழங்கக்கூடிய தன்மை வெற்றிவேருக்கு உண்டு. மேலும் பல அரிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். ஓம்கார்